நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு நடந்தது என்ன. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். குள்ள மனிதர்கள் பற்றி நம்முடைய நடந்தது நிகழ்ச்சி ஆரம்ப காலத்திலிருந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கு. பட் இந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குள்ளமானவர்களை பார்த்துட்டு இவங்க குள்ள மனிதர்கள், இவங்க கெட்டவங்க, நிறைய பிளாக் மேஜிக் செய்வாங்க நம்புறாங்க, அல்லது ஏதோ ஒரு காலத்தில் இவங்கெல்லாம் குள்ளமாக இருந்ததை பார்த்துட்டு இன்னமும் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு இவங்க நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு அறிவியல் உலகம் இந்த குள்ள மனிதர்கள்ங்கிற ஒரு கான்செப்டை தொடர்ந்து மறுத்து வந்தே இருந்திருக்கிறது. ஆனால் சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்ட குள்ள மனிதனின் மண்டை ஓடு, குள்ள மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷீஸ் இங்கே வாழ்ந்திருக்கு, அவங்க இப்போ இருக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நிரூபிச்சு. மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் நீலகிரி மலை கிராமங்களில் குள்ள மனிதன் குறித்த பயம் பரவி இருக்கிறது பற்றி ஏற்கனவே நம்மோட நிகழ்ச்சியில் ஒளிபரப்பியிருந்தோம். இரண்டரை அடி குள்ள மனிதன், மாந்திரீக சக்தி கொண்ட குள்ள மனிதன் உண்மையிலேயே இருக்கிறானா? பல நாள் கேள்விக்கு விடை. குள்ள மனிதன் இருக்கிறானா? குள்ள மனிதனின் மண்டை ஓடு. அறிவியல் ஆதாரங்களுடன் ஒரு சுவாரஸ்யமான பயணம். இந்தோனேஷியா தீவில் சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் 3 அடி உயரமுடைய குள்ள மனிதனோட எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இப்போ குள்ள மனிதன் இருக்கிறான்னு ஆராய்ச்சியாளர்கள் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. சார்லஸ் டார்வினுடைய பரிணாம வளர்ச்சி கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, மனிதன் என்பவன் குரங்கிலிருந்து வந்தவன். குரங்கிலிருந்து வந்தவன் அப்படின்னா குரங்கிலிருந்து நேராக மனிதனாக மாறவில்லை. குரங்கிலிருந்து பல்வேறு படி நிலைகளை கடந்து, அதாவது வெவ்வேறு ஸ்பீஷீஸாக இருந்து கடைசியில் அவன் மனிதனாக வந்திருக்கிறான். இந்த மனிதன் அப்படிங்கிற அந்த நிலைக்கு ஹோமோசெபியன்ஸ் அப்படின்னு பேர். ஒரு சில காலகட்டங்களில் இந்த மனிதனாக ஆவதற்கு முந்தைய படிநிலையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீஷீஸும் மனிதனும் சேர்ந்தே வாழ்ந்திருக்காங்க. அதாவது ஹோமோசெபியன்ஸும் நியாண்டர்தால்ஸும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டு அவங்களுக்குள்ள சண்டையெல்லாம் வந்திருக்கு அப்படின்லாம் கூட சொல்லப்படுது. அதுபோலவே குரங்குக்கும் மனிதனுக்கும் இடையிலான பல படிநிலைகளில் குள்ள மனிதர்கள் அப்படிங்கிறதும் ஒரு ஸ்பீசிஸ். ஒரு காலகட்டத்தில் எப்படி நியாண்டர்தலும் ஹோமோசெபியன்ஸ்னு சொல்லப்படக்கூடிய மனிதர்களும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தாங்களோ, அதே மாதிரி ஹோமோசெபியன்ஸ்னு சொல்லப்படக்கூடிய மனிதர்களும் குள்ள மனிதர்களும் கூட ஒரே காலகட்டத்தில் சேர்ந்து வாழ்ந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் குள்ள மனிதன் இருப்பதா எழுந்த பரபரப்பு உண்மையா இருக்கலாம்ங்கிற எண்ணம் வலுவடைந்திருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் மறுபுறம் கேரள மலை கிராமங்கள்லையும் குள்ள மனிதன் இருப்பதா கேள்விப்பட்டு ஆதாரங்களை தேடி நம்மோட குழு கேரளாவிற்கு பயணம் செஞ்சது. குள்ள மனிதன் இருக்கிறான் அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடிய சில ஆச்சரியமான ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சது. ஆதாரம் 1, ஆனைவாய் கிராமத்தில் குள்ள மனிதர்கள் நுழைஞ்சு அட்டகாசம் செஞ்சதா 1985 போலீஸ் ஒரு வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள தேடியதா அப்போ அங்கு பணிபுரிஞ்ச ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி சாந்தகுமார் தெரிவித்தார். ஆதாரம் 2, 3 வருஷம் குள்ள மனிதர்கள் கூட வாழ்ந்ததா நாகராஜ் என்பவர் வெளியிட்ட தகவல்கள். ஆதாரம் 3, இறந்து போன தன்னோட சகோதரிய உயிரோட தங்களோட வச்சிருந்த குள்ள மனிதர்களின் மந்திர சக்தி பற்றியும் குள்ள மனிதர்களை பார்த்ததை பற்றியும் நம்மகிட்ட விவரிச்சாரு பழனிசாமி. குள்ள மனிதர்களை தேடிய நம்மோட கேரள பயணத்தின் நேற்றைய தொடர்ச்சி இதோ இன்றும் தொடர்கிறது. ஆனைவாய் மலை கிராமம் அடர்ந்த காடுகளுக்கு நடுவே இருக்கு. ஆனைவாய் கிராமத்துக்கு குள்ள மனிதர்கள் அடிக்கடி வந்து போறதா தான் ஊர் மக்கள் எல்லாருமே குறிப்பிடுறாங்க.
சார் இவங்க பேர் லிங்கி, இவங்க ஹஸ்பண்ட் பேர் சாத்தன். இவங்க சுமார் ஒரு 5-6 வருஷங்களுக்கு முன்னாடி மலைக்கு போயிருக்காங்க சக்கை எடுக்கிறது, இந்த பலாப்பழம். போகும்போது போகிற வழியில் இவங்க இந்த மாதிரி அந்த குள்ள மனிதனை கண்டிருக்காங்க. பைலி உட்காந்து நின்றுருந்தேன். நீங்கள் பார்த்தீங்களா? எப்படி இருந்தாங்க? அയാൾ തടിയും ഇത് എന്താ മുടിയും ശരിക്ക് വളാവും இந்த அளவுக்கு ஒரு கூளை மனசாதே. ஆள் எவ்வளோ உயரம் இருந்தது? இவ்வளோ இருப்பாரா? உடம்புல முடியெல்லாம் இருக்கா? முடி வளாவும், முடி இந்த அளவுக்கு இருந்தது. அதான் இவங்கள பார்த்ததுமே அவளை மறைஞ்சாச்சாமா. உருவெல்லாம் நம்மளை மாதிரி தான் இருக்குது. இருந்தால் வந்து அவங்க அந்த கட்டுவாசிகளை சினிமாவில் பார்க்குற மாதிரி தான். முடியெல்லாம் வந்து நல்லா மெடைஞ்சு அது மாதிரி அசிங்கமாக தான் இருப்பாங்க. ஒடியன் ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டா? ஒடிங்கிறது வந்து மந்திரம், மந்திரவாதம். அந்த ஒடியன்னா வந்து வித்தியைகள் காட்டக்கூடியவன், வித்தியைகள் தெரிஞ்சவன், ஒரு மாயாஜாலக்காரன் அப்படிங்கிற ஒரு முறையில். மாயாஜாலன்னா ஒரு பிளாக் மேஜிக் பண்ண பிளாக் மேஜிக். அதனால் ஒடியனுங்கிற ஒரு வார்த்தை எல்லாமே ஒரு பயந்துக்கிற ஒரு விஷயம். கண்ணில் நேரடியாக பார்த்த நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய நடமாட்டம் நிறைய இருக்கனால அவங்களே இருந்து குடிகொண்ட ஏரியா இதெல்லாம். சுமார் 40 வீடுகள் இருக்கிற ஆனைவாய் கிராமத்தில் வாழ்றவங்க குறும்பர் இன ஆதிவாசி மக்கள். மலை கிராமங்களை பொறுத்த வரைக்கும் தலைவரை ஊர் மூப்பன்னு சொல்றாங்க. இந்த கிராமத்து ஊர் மூப்பன் கக்கி மூப்பன் கிட்ட பேச தொடங்கினோம். 1985 இந்த பகுதியில் இதே மாதிரி ஒடியன் மாதிரியான ஒரு ஆள் வந்து இந்த ஊரை வந்து இடைஞ்சல் பண்ணி ஊருக்கு தொல்லை கொடுத்தது மாதிரி போலீஸில் கம்ப்ளைண்ட் ஆகி போலீஸ் வந்திருக்காங்க. இப்போ அந்த சம்பவத்தை பற்றி இப்போ நீங்கள் கொஞ்சம் சொல்லணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் தான் நைட்டுக்கு இவங்க ஹோட்டலில் போயிட்டு சாப்பாடு தண்ணி போட்டு படுக்கிற டைமில் ராத்திரி 1 மணி 2 மணி ஆயிருக்கு. அந்த டைமில் நீ உடையமாரோ யாருங்கிறத நம்மளுக்கு தெரியுமா? இப்படி வந்து அந்த பசங்களெல்லாம் பூரா பேடி படிச்சுட்டு அவங்க பேடிக்கு உளாரி எல்லாம் மூச்சைப்பாடு செய்யும்போது நாங்கள் எல்லோரும் போயிட்டு பார்க்க போனதாச்சு. பார்க்க போகும்போது இப்படி இந்த மாதிரி செய்துட்டு இப்படி போனாங்கன்னு சொன்னது ஒன்று தான். அதுலேருந்து போயிட்டு முழு ஆஃபீஸுக்காருக்கு கொடுத்து எல்லாம் சர்க்காருக்கு பண்ண அறிவாச்சு. அப்படி அவங்க வந்து கேம்பு போட்டு நடந்த கதாக்கும் நாங்கள் சொல்ல முடியும். அப்போ அன்னைக்கு வந்தது உண்மைதான்? அன்னைக்கு வந்தது உண்மைதான். இன்னைக்கு வரும்னு நினைக்கிறீங்க? வரும் நினைக்கிறதெல்லாம் இன்னைக்கும் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் கண்ணில் தெரிய மாட்டேங்குது. கண்ணிலே தெரிய மாட்டேங்குது. இப்போவும் உங்களுக்கு அந்த பயம் இருக்கு? இப்போ பயம் இருக்குது. இப்போவும் அவங்க இருக்குது. இப்போ அவங்க வயசு பசங்களை வயசு பொண்ணுங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க. குறை பேர் கொண்டு போயிருக்குது. அந்த மாதிரி இது சம்பவம் நடந்திருக்கு. நடந்து கொலை பண்ணியிருக்குது. வந்து தூக்கிட்டு போயிடுவாங்களா? இப்பவும் கொஞ்சம் இடைஞ்சாலும் பண்ணிட்டா இப்பவும் இருக்குது. இப்போ நீங்கள் யார்ட்டையும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல? கம்ப்ளைண்ட் பண்ணினா இந்த மாதிரி இப்போ நீங்கள் கேட்குறது சர்க்காருக்கு நம்ம இப்போ ஆளுக்கு காமிச்சு கொடுக்கணுமல்ல. ஆளுக்கு காமிச்சு கொடுக்க முடியாமல் இருக்குது. அவங்க என்ன தனியாக வருவாங்களா கூட்டமாக வருவாங்களா? அவங்க 4 பேர் 5 பேர் இப்போ கூட்டாமல் வருவாங்க. இப்போ தனியாக இருக்க பொம்பளை பசங்களை பார்த்து தூக்கிட்டு போயிட்டு ரொம்ப இடைஞ்சால குடும்பமே காலி பண்ணுவாங்க. ஒடியமாராக்கும் நாங்கள் இப்போ சொல்கிறத ஒடியமாறணும். ஒடியமாறு அவங்கள தான் நாங்கள் ஒடியமாற சொல்கிறாங்க. இன்னமும் அந்த ஒடியங்க எங்கேயா வராங்க போகிறாங்க. இது இங்கே மாத்திரமல்ல, நம்ம எங்கே பார்த்தாலும் இந்த காரியம் அப்படி நடந்துகிட்டே இருக்குது. 1985 வெள்ளியங்கிரி மலைப்பகுதியில் குள்ள மனிதர்கள் எங்களை தாக்குறாங்கன்னு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைலான அந்த காலகட்டத்தில் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட பாபநாசம் பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடங்கள் மலைப்பகுதிகள், அதை தாண்டி கேரளாவில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள், அங்கே இருக்கக்கூடிய கிராமங்கள்னு பரவலாக எல்லா இடத்துலையுமே இந்த குள்ள மனிதர்கள் பற்றிய நம்பிக்கையும் அது சார்ந்த சில கதைகளையும் யாரோ ஒருவர் சொல்ல தொடர்ந்து கேட்க முடியும். இது பற்றி இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இன்டர்நெட்டுக்குள்ளே போனால் பிலிப்பைன்ஸில் தொடங்கி உலகின் பல பகுதிகளிலும் மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய மக்களிடம் இந்த குள்ள மனிதர்கள் பற்றிய நம்பிக்கையும் ஃபேண்டசியான பல கதைகளும் இருப்பதை பார்க்க முடியும். இந்தோனேஷியா கிழக்கு பகுதியில் இருக்கிற ஒரு தீவு தான் ஃப்ளோரஸ். இந்த தீவு மலைகளும் காடுகளும் எரிமலைகளும் நிறைஞ்ச ஒன்று. இந்த கிராமத்தில் இருக்கிற பெரியவர் நெல்லிஸ் குயா தன்னோட மூதாதையர்கள் சொல்ற விசித்திர கதை. இந்த கிராமத்து மலை குகைகளில்
விசித்திர குள்ளர்கள் வாழ்ந்து வராங்க. அவங்களோட கண்கள் பெருசாக இருக்கும், உடம்பு முழுசும் முடி வளர்ந்து மூடி இருக்கும், புரியாத மொழியை பேசுவாங்க. இந்த விசித்திர குள்ளர்கள் அடிக்கடி கிராமத்துக்குள்ளே புகுந்து உணவுப் பொருட்களை திருடிக்கிட்டு போயிடுவாங்களாம். இந்த விசித்திர குள்ளர்களை பெரும்பசிக்காரர்கள்னும் எதையும் சாப்பிடுவாங்கன்னு நெல்லிஸ் குயா குறிப்பிட்டிருக்காரு. மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் ஒடியன், நெட்டொடியன், செடிக்காரன், முள்ளுக்குறும்பன் இப்படி பல பேரில் குள்ள மனிதர்களை குறிப்பிடுறாங்க. ஃப்ளோரோஸ் தீவில் விசித்திர குள்ளர்களை எபுகோகோ அப்படின்னு குறிப்பிடுறாங்க. எபுகோகோ அப்படிங்கிற சொல்லுக்கு எதையும் தின்னும் தின்னிப்பாட்டின்னு அர்த்தம் சொல்கிறாங்க. விசித்திர குள்ளர்களான எபுகோகோ என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு அங்கே குறிப்பிடுறாங்களோ அது எல்லாத்தையும் இங்கே ஒடியன்னு சொல்லப்படுற குள்ள மனிதர்களும் செய்கிறதா இந்த பயணத்தில் நாம் பலர் சொல்ல கேட்டிருந்தோம். இதுபோல் நிறைய கதைங்க இந்தோனேஷியா தீவில் இருக்கிறதால ஆராய்ச்சியாளர்கள் இதையெல்லாம் கற்பனைன்னு ஒதுக்கி தள்ளிட்டாங்க. ஆனால் 2003ஆம் ஆண்டில் ஃப்ளோரிஸ் தீவில் நெல்லிஸ் குயா வாழ்ந்த கிராமத்திலிருந்து 75 மைல் தொலைவில் உள்ள ஒரு குகையில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு எலும்புக்கூடு மேற்கண்ட கதைங்க கற்பனை அல்ல, உண்மைதான்னு சொல்லி உலகத்தை வியக்க வச்சது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா தொல்பொருள் ஆய்வு குழுவினர் டாக்டர் ரிச்சர்ட் ராபர்ட் தலைமையில் இந்த எலும்புக்கூட்டோட பல மிருகங்களோட எலும்புகளையும் 19 அடி ஆழத்தில் கண்டுபிடிச்சாங்க. முதல்ல இந்த எலும்புக்கூடு ஒரு சின்ன குழந்தையோட எலும்பாக இருக்கும்னு நம்பினாங்க. ஏன்னா அதோட மொத்த உயரமே 3 அடி தான். விரிவாக ஆராய்ஞ்சப்போ இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத புதிய மனித இனம் அப்படின்னு சொன்னாங்க. கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடு சுமார் 30 வயது பெண்ணோட எலும்புக்கூடு. இவங்களோட மொத்த உயரமே சராசரி 3 அடி தான். அதாவது 3 வயசு குழந்தையோட உயரம்தான். இவங்களோட மொத்த உடல் எடை 25 கிலோ தான். மூளை அமைப்பு ரொம்ப சின்னதாகவும் சிக்கல் நிரம்பியதாகவும் காணப்படுது. இந்த கண்டுபிடிப்பு மூலமாக மனித பரிணாம வளர்ச்சி கொள்கை தலைகீழாக புரண்டுடுச்சு. பெரிய மூளையுடைய மனிதர்கள் மட்டுமே நுட்பமான அறிவு நிரம்பினவங்க அப்படிங்கிற கருத்துக்கு மாறா சிறிய அளவுள்ள மூளையுடைய இந்த சித்திரக்குள்ளர்கள் வேட்டையாடுதல், வேட்டை கருவிகளை கூர்மையாக உருவாக்குற நுட்பம் அறிஞ்சவங்கன்னு ஆய்வு சொல்லுது. ஆனைவாய் கிராமத்துக்கு இப்போவும் குள்ள மனிதர்கள் வந்து தொல்லை தரதாவும் அதனால பயத்தோட வாழறதா இந்த கிராமத்து மக்கள் சொல்றாங்க. ஆனைவாய் கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் குள்ள மனிதர்களை நேரில் பார்த்துருக்காருன்னு ஊர்ல சொன்னாங்க. மண்ணுக்கார லிங்கம் இவர் தான் குள்ள மனிதர்களை நேரில் பார்த்தவர். இன்னும் அந்த பயம் ஊரில் இருக்குது. அதாயாலும் ஒரு மாயவோ மந்திரவாதி மாரிக்காக்கு வந்து இந்த பயப்படிச்சிட்டு மாறி போகிறது. அவங்க உண்மையிலே அவங்க மனுஷன் தானா இல்லாட்டி வேற? இல்லை, அது மனுஷதான் பேய் பிசாச்சும் ஒன்றல்ல. மனுஷன் ஒரிஜினல் ஒரு மனுஷதான். காட்டில் உள்ள மனுஷன் ஒரு மனுஷதான். நல்லா பேய் பிசாச்சு எங்கே வருது? நம்ம கூட்டமாக வருவாங்களா தனித்தனியாக வருவாங்க? இது தனித்தனியாக வருவாங்க. கூட்டமாயிட்டு ஒன்று வர்றது யாரும் பார்த்துருக்குது. நாங்கள் பார்த்துருக்குது. நீங்கள் பார்த்து வெளிய குகையிலே ஒரு குடும்பமாய் குட்டி மக்கள் எல்லாம் வேற அங்கே தங்குறது, கிழங்கு மாந்தி கொண்டுறது, அண்டுக்கு தேன் கொண்டுறது, அங்கே டிப்போ செய்து அதை சாப்பிட்டு அங்கே கறங்கி கொண்டு இருக்கிறத காடக்கூட. கடைசி எப்போ பார்த்தீங்க? 2-3 வருஷம் ஆயிருக்குல்ல. 2-3 வருஷம் ஆயிருக்கும். பின்னில் அந்த பைக்கு நாங்கள் போகிற அதில் போயிடுச்சிட்டு. எந்த இடத்துல? சைலண்ட் வேலி காடு. சைலண்ட் வேலி காடு. குள்ள மனிதர்களை பற்றின நிறைய விஷயங்களை மண்ணுக்கார லிங்கம் விவரிச்சாரு. ஒரு பொக்க கையேற கம்மியாயிட்டு ஒரு கருத்துட்டு ஒரு கருப்புள்ள ஆளாக்க வரும். அந்த பொம்பளை எப்படி இருந்தா? பொம்பளை இல்லை, ஒரு அதே டைப்பு தான். பொம்பளை புரித்தேஜ் உள்ள பொம்பளை முடி ரோமம் அதிகமாக இல்லை, ரோமம் எல்லாம் அதிகம் உண்டு. துணியை தான் போட்டு நம்மளை கண்டா நிற்கவும் மாட்டாங்க. நம்ம கண்ட அப்போ போயிடுவாங்க. நம்மளுக்கு சரி பார்க்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவர் காட்டிலேயே ஜீவிக்கிறதில்ல. அவருக்கு ஓடுறது சாடுறது எல்லாம் செல்லாட்டி ஆகும். நம்மள மாதிரி கொண்டா இல்லை. அவர் பொட்டுன்னு மாறி கலவாரு மாஞ்சி போயிடுவாரு. நமக்கு கொஞ்சம் காண்றது ஒன்று தெரியும். அவங்க போயிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுருப்பாங்க? ட்ரெஸ்ன்னு சொன்னால் இனி ஒரு மெரப்பட்டை தான்.
மரப்பட்டை தான். அவர் இங்கே டவுனுக்கு கூட இருந்து வந்து கறங்குறது ஒன்றும் இல்லை. மரப்பட்டையாக்கும் அவருடைய இது வஸ்திர உடுப்பு மரம் எடுத்து மரத்தை தைத்து இப்போ கடைசியாக இப்போ 2 வருஷம் முன்னாடி பார்த்தீங்க. 2 வருஷம் முன்னாடி பார்த்து அந்த பள்ளியிலே நாங்கள் போகிறதில்ல போயிடுச்சிட்டு அங்கே நாங்கள் போகிறதில்லன்னு சொல்லி சைலண்ட் வேலியில் ஒரு குகையில் தான் குள்ள மனிதர்கள் இருக்கிறதா மண்ணுக்காரலிங்கம் உறுதியாக சொல்கிறாரு. இப்போ அந்த இடத்துக்கு யாராவது கூட்டு போவாங்களா? இப்போ நீங்கள் வந்த தைரிய ஆள் வந்த 4 ஆள் வந்தால் போகல, அந்த இடத்துக்கே கொண்டு போயில, அந்த பாறை குகைக்கே போகல. ஆனால் இப்போ போனால் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ போனால் இருப்பாங்க. பின்ன அங்கே அவ இங்கே போய் அங்கே இருப்பாங்க, அங்கே தாமஸ் அங்கே இருப்பாங்க. அவங்க ஜீவிதாவே மனத்திலாக்கும். நேரில் பார்த்தவங்க குள்ள மனிதனை பற்றி சொல்கிற வர்ணிப்புகளும் இந்தோனேஷியா தீவில் கண்டெடுக்கப்பட்ட குள்ள மனிதனோட மண்டவோடு பற்றி ஆய்வாளர்கள் சொல்கிற தகவல்களும் ஒரே மாதிரி இருக்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. இந்தோனேஷியா தீவில் கண்டெடுக்கப்பட்ட இந்த 3 அடி எலும்புக்கூடு ஒரு 30 வயசு பெண்ணோடது. இந்த 3 அடி பெண் எலும்புக்கூடு சுமார் 18,000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்திருக்கணும்னு ஆய்வாளர்கள் கருதுறாங்க. இது பற்றி டாக்டர் ரிச்சர்ட் ராபர்ட் சொல்கிறப்போ மனித வரலாற்றில் 18,000 ஆண்டுங்கிறது ரொம்பவே சமீபமான ஒன்று. இந்த புதிய இன குள்ள மனிதர்கள் இன்றைக்கும் கூட அடர்த்தியான காடுகளில் வாழ்ந்துக்கிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. இன்னும் விரிவாக ஆய்வு நடத்தினா இந்த புதிய இனத்தை பற்றி மேலும் அறியலான்னு ஆய்வு சொல்லுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. உலகம் முழுக்கவே இந்த குள்ள மனிதர்கள் இருந்தார்கள் அல்லது இருக்கிறார்கள் அப்படின்னு நிறைய நம்பிக்கைகள் உண்டு. இதெல்லாம் ஓரல் ட்ரெடிஷன் வழியாக வந்த ஹிஸ்டரி அப்படின்னு புறந்தள்ளிட்டு இருந்த காலம் போய் இப்போ குள்ள மனிதனுடைய மண்டை ஓடு கண்டெடுக்கப்பட்ட பிறகு இந்த ஓரல் ட்ரெடிஷன் ஹிஸ்டரிக்குள்ள எவ்வளவு உண்மை இருக்கு அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. சைலண்ட் வேலிங்கிறது ரொம்பவும் ஆபத்தான காட்டுப்பகுதி. அங்கே பயணம் செய்கிறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. இந்தோனேஷியா தீவில் குள்ள மனிதனோட மண்டவோடு கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து குள்ள மனிதன் இருக்கிறான்னு ஆராய்ச்சியாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில அடுத்ததா சைலண்ட் வேலியில் இருக்கிற குள்ள மனிதர்களை தேடி பயணிக்க முயற்சியில் இருக்கு நம்மோட குழு. சைலண்ட் வேலி வனப்பகுதிக்கு போனா குள்ள மனிதன் பற்றி ஆராய்ச்சியில ஒரு முடிவுக்கு வர முடியும். நம்ம எதிர்பார்த்தபடி இந்த கிராமத்தில் நமக்கு பல தகவல் கிடைச்சாலும் அந்த லிங்கம் என்ற அந்த மண்ணுக்காரருடைய தகவல் ரொம்ப முக்கியமான தகவலாக இருக்குது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் அவரும் அவருடைய சகாக்களும் மலைகளை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஆனாவாய் கிராமத்திலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு பிரம்மாண்ட குகைக்கு போகிறாங்க. அந்த குகை இன்றைக்குள்ள சைலண்ட் வேலியில் எல்லையில் உள்ளது. அந்த குகையில் இவங்க பார்க்குறப்ப ஒரு குடும்பத்தோட நம்ம தேடி வந்த அந்த கொடிய மாதிரி அந்த ஒரு குள்ள உருவம் உள்ள ஒரு குடும்பம் அங்கே இருந்திருக்கு. அந்த குடும்பத்தில் உள்ளவங்க தலை பெருசாக நீண்ட முடி வச்சு கொஞ்சம் குள்ளமாக இருந்திருக்காங்க. உடம்பில் மர உரி போல் ஒரு பட்டை ஏதோ அணிஞ்சிருக்காங்க. இவங்கள பார்த்து அவங்க ஓடிட்டாங்க, அவங்கள பார்த்துட்டு இவங்களும் ஓடிட்டாங்க. அந்த குகை ஆனாவாய் கிராமத்துலேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதை நம்ம போய் பார்க்கணுன்னா அவர் கூப்பிட்டு போய் நம்மளுக்கு காட்டுறேன்னு சொல்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் முறையான அனுபவத்தையெல்லாம் வாங்கிக்கிட்டு அடுத்த பயணத்தில் நம்ம குள்ள மனிதர்கள் அந்த குகையை நெருங்கி போக முயற்சிப்போம். அது ஒருவேளை நமக்கு சாதகமாக கூடுதலாக சில தகவல் நமக்கு கொடுக்கணும் நான் நம்புகிறேன். சைலண்ட் வேலி காட்டுக்குள்ளே இருக்கிற குள்ள மனிதர்களை நாம் நிச்சயமாக சந்திச்சிட முடியுங்கிற நம்பிக்கையை இந்த பயணம் நமக்கு ஏற்படுத்தி இருக்கு. இமயமலையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பனி மனிதன் பற்றிய நம்பிக்கைகளும் கதைகளும் நிறைய உண்டு. குறிப்பாக சீனா, இந்தியா, திபெத் போன்ற நாடுகளில் பனி மனிதன் இன்றைக்கும் இருக்கிறான் அப்படிங்கிற பரவலான நம்பிக்கை இருக்கு. அது பற்றி மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து பல ஆராய்ச்சியாளர்கள் பனி மனிதன் இருக்கானா, இருந்தானா, இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கானா அப்படிங்கிற விஷயங்களை தேடிக்கிட்டே இருக்காங்க. அமெரிக்கா போன்ற நாடுகள்லேருந்து ஆராய்ச்சியாளர்கள் இங்கே வந்து தங்கி பல வருஷங்கள் இருந்து அந்த முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு பக்கம்.
இன்னொரு பக்கம் குள்ள மனிதர்கள் குறித்த நம்பிக்கை அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களிடம் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ அதை மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் குள்ள மனிதன் வாழ்ந்ததற்கான ஆதாரமாக அல்லது அடையாளமாக ஒரு ஸ்கல் மண்டை ஓடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அது குறித்த ஆராய்ச்சியும் பெரும் பொருட்செலவிலும் தீவிரத்தோடும் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆராய்ச்சி வரலாற்று ரீதியான சுவாரஸ்யத்திற்கான ஆராய்ச்சியாக மட்டுமில்லாமல் மனிதனுடைய தோற்றம் பற்றிய, முக அமைப்பு பற்றிய, உருவம் பற்றிய, பரிணாம வளர்ச்சி பற்றிய பல்வேறு தகவல்களையும் அந்த ஆராய்ச்சி கொண்டு வந்து சேர்க்கலாம். 2012 உலகம் அழியும் அப்படிங்கிற மித் இன்னைக்கு உலகம் முழுவதும் பரவலாக பரவி இருப்பதற்கான காரணம் மாயன் கேலண்டர். இந்த மாயன் இனத்தவர்களுக்கும் தமிழர்களுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சில பேர் முக்கியமான ஆதாரங்களோடு பல சாட்சிகளை முன்வைக்கிறாங்க. மாயன்களுக்கும் தமிழர்களுக்கும் என்ன தொடர்பு? ஆதாரங்களுடன் அடுத்த வாரம்.